நண்பர்களே எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகே, அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல். தண்ணி வண்டி வந்துருச்சு. ரைட், சாப்பிட ஆரம்பமா நண்பர்களே. இன்னைக்கு ஏன் நீ சாப்பாடு கொண்டு போல? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல செலிப்ரேஷன். சரி, என்னென்ன சாப்பாடு சொல்றோம்? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாதம், சாம்பார், கீரை, இட்லி, உப்புமா. வெரி குட், வெரி குட். பாரு, போதுமான பாரு. சூட சூட. ஓகேவா? சாப்பிட்டு சாப்பிட்டு டக்கு டக்கு. இது அக்காவுக்கு வச்சுருவோம். சரிமியம்மா? ஓகே. சுடுது சுத்திட்டா சுத்தா நான் என்ன பண்ணுறது? சாப்பிடு, லவுக்கு லவுக்கு சாப்பிடு. சுடுதா என்ன பண்ணுறது? சுடுதா தண்ணி குடி. சுட்டுச்சுடா, தண்ணி குடிக்க. சாப்பிட கொடுங்க. அக்காவுக்கு சாப்பிட கட்டிடுமா? அக்கா வந்து எடுத்து சாப்பிடணும். நீ கத்து, நான் சாப்பிடுவேன். நீ கத்து, நான் சாப்பிடுவேன். நான் கத்துவேன். கத்தாம போது உன் வேலையை பார்த்து சாப்பிடுவோம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல் சொல்லிடுச்சு மது. அருமையான முள்ளங்கி சாம்பார் நண்பர்களே. தரமான முள்ளங்கி சாம்பார். ஊத்துறா. அக்காவுக்கு மட்டும்தான் இன்னைக்கு டிஃபன். உனக்கு டிஃபனில் தெரியுமாப்பா? நான் உனக்கு டிஃபனில் இல்லை இன்னைக்கு. ஏன் இன்னைக்கு உனக்கு டிஃபனில்? ஸ்கூலில் செலிப்ரேஷன். என்ன செலிப்ரேஷனு? பொங்கல் செலிப்ரேஷன். அப்போ என்ன கொடுப்பாங்க உங்கள் ஸ்கூலில்? இது கொடுப்பாங்க, பொங்கல். அப்பா கொண்டு வாடா. கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? பீட்டா. நீ எப்படி கொண்டு வர அப்பாவுக்கு? டிஃபனில் வாங்கி கொண்டு வரேன். சரி 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 சரி. நம்ம பழக்கம் என்னைக்கு மாறாது. அப்பா பழக்கம் அப்படியே இருக்கு. எங்கள் அம்மாவை சொன்னடி நண்பர்களே. எங்கள் அம்மா வந்து இப்படித்தான். எங்கள் முதலாளி வீட்டில் நாங்கள் அப்போ இருந்தே எங்கள் அப்பச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணைக்கு இருந்தார் நண்பர்களே. எங்கள் அப்பச்சிலாம் ஒரு காலத்தில் வந்து பண்ணைக்கு இருந்தார். தீபாவளி பொங்கலுக்கு தான் எங்கள் வீட்டில் கறி எடுப்போம். இட்லியெல்லாம் என் கண்ணில் பார்த்ததே இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ தான் இட்லியை சாப்பிட்றோம். ஒரு காலத்தில் எங்கள் ஐயாவெல்லாம் பண்ணைக்கு இருந்தார். அந்த ஐயா அவங்க ஊர் கூட சீகப்பட்டி. எங்கள் அப்பச்சி இருந்த ஊர். என்ன நீ இப்படி போய் என்ன உண்மையை தானே சொல்ல விட்றேன். இன்றைக்கி நம்ம பெரிய ஆளாக இருக்கோம்னா பெரிய ஆள் கிடையாது. இன்னமும் நமக்கு இன்னும் பிச்சைக்காரனாகத்தே இருக்கோம். ஏதோ ஆண்டைய முன்னியத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காமா நண்பருடைய பாரு. நண்பருடைய வையிற நண்பருடைய பொட்டாட்டி அப்படிலாம் சொல்லாதுன்னு. இதெல்லாம் உண்மையை சொல்கிறதுனால தப்பு இல்லை. நாங்கள் இன்னும் பெரிய குடவலர்கள் கிடையாது. அடுத்த ஜெனரேஷனாலும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்து என் மகளுக்கு நல்லா படிக்க வச்சு ஒரு கலெக்டர், ஒரு இன்ஜினியர் ஆகலாண்டா. இந்த முட்டாக்களை தான் ஒன்றும் ஏபிசின்னு சொன்னால் தப்பாக சொல்லுது. நல்லா படிடா. நீ சொல்லுவியா? உன்னிட்டலாம் பேச முடியாது மது. படிக்கிறப்பா, நல்லா படிக்கிறப்பா சொல்லு. கடைசி ரேஞ்சிலே இருக்குது நண்பர்களே. ஃபஸ்ட் ரேங்க் ஒரு நாள் கூட எடுக்க மாட்டேது. நல்லா படிக்கணும்டா. படிப்பு ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். சரியா? ஏன்னா பேச்சு மூச்சா காணா. படிக்கிறதா மட்டும் மது பேசாது. பைப்பெல்லாம் காப்பாற்றாது, சாமி தான் காப்பாற்றும். தங்க பிள்ளை. சூப்பர் சூப்பர். ஆமையா, உனக்கு இருக்க அறிவோட எனக்கு இல்லைடா. படிப்பு தான் நம்மளுக்கு சோறு போடும் அடுத்து. புரிஞ்சுதா? இல்லை, யார் சொல்லி கொடுத்தது? இப்போ சாமி தான் காப்பாற்றுண்டு. யார் சொல்லி கொடுத்தது? யாருமே சொல்லி கொடுக்கல. அப்புறம் நீயா தெரிஞ்சுக்கிட்டியா? சரி சரி சரி. இட்லி பொங்கல்லாம் போதுமா? கீரை சாப்பிடல. இந்த கீரை வந்து மிளகு தக்காளி கீரை. உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது. வேலை மணக்கு காலையில் சாப்பிட்றது செஞ்சு கொடுக்குறது சாதாரண விஷயங்களப்பா. அருமையான உணவுகள் தயாரித்து கூட என்னுடைய பொண்டாடி மாதிரி உலகத்தில் யாரும் முடியாது. அவள் செஞ்சு கொடுக்கனா. அப்போ அதுக்கு தக்க நீங்கள் சாப்பிடணும். என்ன பண்ணணும்? சாப்பிடணும். என்ன பண்ணணும்? சாப்பிடணும். நீங்கள் நல்லா படிக்கணும். சொல்லுங்கள். நீங்கள் நல்லா
படிக்கணும். நான் இல்லைங்க, நீங்கங்க. நீங்கங்க. நான் எங்க பள்ளிக்கூடமா போகிறேன்? ம். எந்த பள்ளிக்கூடம் போகிறேன்? பெரியப்பா உன்னை வைக்கிறாரா? படிக்க சொல்கிறாங்களா அப்படின்ட்டு பெரியப்பா வைக்கிறாரா? பெரியப்பா மலேசியாப்பா பேசுனியா ஃபோனில்? மாதிரியே பேசுச்சு, அக்காவே பேசுச்சு. உன்னை வீடியோ பண்ணக்கூடாது, என்னடா சின்ன பிள்ளை வீடியோ பண்ணாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்றாரா பெரியப்பா? நீ பெரியவளே சின்ன பிள்ளையா? தெரியல. தெரில. சாப்பிட தெரியுமா? ஈன்ற உடனே திருப்பிய தெரியாது. பேச்சு மட்டும் நல்லா பேசு. பாட்டிச்சு இந்த விட முதல் எங்கவங்கள மது டென்ஷன் ஆகிய போது அப்புறம் நான் அப்பா நான் அப்போ சின்ன பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன். பயலுகடா சரிமிதா பயலுகடா முத்துலட்சுமி பயலுகடா இந்த வரையா நீ அப்படியே மதுமிதா. பயலுகடா நீ அப்படியே பேச்ச மாத்தாத மது. இந்த விட நல்லா ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும். அப்போ தான் அப்பா உனக்கு ஒரு வாட்சி வாங்கி தருவேன், இல்லைன்னா கொலுசு வாங்கி தருவேன். எனக்கு வாட்சு வேணா, ஒரு கூச்சு வேணாம். இப்போ படிக்க மாட்டியா? பேசுறியா? ஏதாவது ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்பான்னு சொல்றியா? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேல. ஆனால் சமாளிக்கிறத என் மக மாதிரி இந்த உலகத்திலேயே முடியாது நண்பர்களே. என் மகளை மாதிரி சமாளிக்கிறதுல முடியவே முடியாது. பிள்ளைகளை ரொம்பவும் கண்டிக்கக்கூடாது. படின்னு பண்ணால் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. மேடம் நான் உன்னை பார்க்கல. எப்போ நீ நல்லா படிச்சு நான் ஒரு பெரிய ஆளாக வருவேப்பா அப்படி சொல்கிறியா? இங்கே வரு, படிச்சு பெரிய இங்கே ஒரு அப்படின்றவள பெரிய ஆவியா? அப்புறம் என்ன ஆவ? நான் போலீஸ் ஆகுவேன். போலீஸ் ஆகுவேன். போலீஸா? போலீஸ் ஆவியா? வெரி குட் வெரி குட். அப்படி சொல்லு. அப்புறம் வேற என்ன ஆவ? வேற ஒன்றும் ஆக மாட்டேன். டாக்டரு ஆவியா? அப்பா ஊசி போடுவியாடா? எப்படி போடு? ஊசி போடு சொல்லி காமி. என்ன வலிக்குது? எப்படி போடக்கூடாதுப்பா, லேசா பைய போடு. என்ன அப்படி ஊசி போடுற நீ? டாக்டர்லாம் வேணாம் சாமி. அப்பா நீ டாக்டர் ஆகல சாமி, நீ வந்து போலீஸா? அப்பா அப்பா போலீஸ் ஆனால் எப்படி அடிப்ப ஆளுகளை? ஐயோ ஐயோ அடிப்பேன். ஐயோ நீ அப்போ போலீஸ் ஆகவேணா. நான் போலீஸ் ஆனால் அடிப்ப, டாக்டர் ஆனால் ஊசி போடு. வேற என்ன ஆவ? நான் இதுவாகுவேன். எதுவாக? நான் டாக்டர் ஆகுவேன். டாக்டர் திருப்பி டாக்டர் ஆயிடுவியா? சரி சரி சரி. ஊசி வேணாம்ப்பா, போதுப்பா போதுப்பா, நீ டாக்டர் ஆகியப்பா. நான் போலீஸ் ஆகுவேன். போலீஸ் ஆவியா? போலீஸ்ன்னு சொல்லு, போலீஸ் இல்லை போலீஸ். போலீஸ் சொல்லு ஆகுவேன். தொலை. இப்படி அடிப்பேன். அம்மா ஐயோ ஐயோ ஐயோ. சாப்பிடு சாப்பிடு. பிறகு திங்கிறவர் அங்கனங்கன்னா பிறக்கிட்டு இந்த வெங்காயத்தை பூரா ஒதுக்கி வச்சுருவார். வெங்காயம் எவ்வளோ நல்லது தெரியுமா உடலுக்கு? முன்னாடி வா, பேப்பர் இருக்கு, சாப்பிடு. இங்கே வர வெங்காயத்தை பூரா ஒதுக்கி வைக்கணுடி. ஏய் அதெல்லாம் சாப்பிடணுப்பா, அப்போ தான் நல்லது மூளைக்கு. வணக்கம் அப்பா. ஐயோப்பா உரைக்குது. கருப்பு டீஷர்ட் எடுத்துப்பா காசு. எப்போ உனக்கு வேணுமாப்பா? நான் சாப்பிட ஒரு பசிக்குது. அது சாப்பிடுப்பா. அப்பா சாப்பிட்றேன். மிளகா அமேசான் 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 அமேசான். ஆனால் அப்போ உரைக்குது. அக்காவுக்கு பாய் சொல்லு. பாய்க்கா. சர்மிதா பைலுக்கடா. பாய். எடுத்து வரும் மிச்சம் காசு விட்டா. ஏய் எடுத்து வா.
நீ முத்தாள் வந்து அப்போ நாங்கள் தான் பண்ணி வருது 50 பைசா 1 ரூபாய் கொண்டு வரோம். கார் ரூபா ஐயா ரூபாய் 1 ரூபா 1 ரூபா. வெங்காயத்தெல்லாம் வைக்க வச்சுட்டேன். பழைய இட்லி நண்பர்களே. பாய்க்கா. பாய் பாய். போய் நல்லா படி. போட்டி ஆரம்பிக்கலாமா? ஐயோ ஆனால் ஜாமி வேறு போட்டி ஆரம்பிக்கலாமாவா? நான் தோத்துறேன் உண்டேன். நான் ஜோக்க பார்த்தா செக்கெல்லாம் தேய்ச்சிடுவேன். அது கூட அப்பா அடிக்கிடுவேன். சாப்பிட்டா வேளாவை காய்ச்சி உழைக்க போடு பாரு. ஆமாடா. இன்னும் சத்தம் வரல. சூப்பர் சூப்பர். அமேசான் ஓகே நண்பர்களே, சரியான சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்த அன்பு மனைக்கு நன்றி. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஓகே சூப்பர். எல்லாரும் ஹேப்பி பொங்கல். அங்கே பார்த்து சொல்லுப்பா. எல்லாருக்கும் ஹேப்பி அட்வான்ஸ் பொங்கல். பொங்கல் திருப்பி சொல்லு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல். வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமர்த்தி விட்டுங்க நம்மளே. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுவது மதுரை மிஸ்மணி மதுமிதா. நன்றி. பாய் பாய். பாய் பாய்.